ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு மற்றும் ஒரு வெண்ணொலி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் இயேசுவின் பெரிதான கிருபையினாலே சுகமாயிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் சுகீனமாகவும் வேறு பலவிதமான கஷ்டங்கள் கூடாகவும் போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சரி, இன்றைய நிகழ்ச்சியும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக முன்கூட்டியே நன்றி கூறுவோமா? எங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இன்றும் கூட இந்த நிகழ்ச்சி கூடாக நீங்கள் தான் எங்களோடு கூட இடைப்பட போகிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வரப்போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆகினாலே பரம தகப்பனே, ஐயா, நாங்கள் யாவரும் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கின்றோமோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற பிரகாரமாக நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட போகின்ற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாய் ஒரு கரங்களிலே ஒப்புக் கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட ஒரு இனிய பாடலோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாம் தொடருவோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
சோத்திரம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்தே சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் முழுவதுமாக நம்மோடு கூட துணை இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த ஆண்டுக்குள்ளே நடத்தியிருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு நிச்சயமாக தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே நமக்கு உண்மையுள்ளவராக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த ஆண்டுக்குள்ளே தொடர்ந்து நாம் முன் செல்வோமா? ஆம், விசேஷமாக கடந்த ஒரு நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம் எப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டு. ஆகவே தான் அந்த நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு அருள்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நமக்கு வாக்கருளியுள்ளார். இதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஏன் தன்னுடைய நாமத்திலே நாம் கேட்டால் நமக்கு தருவேன் என்று அவர் கூறினார் என்பதாக. குறிப்பாக அவருடைய நாமத்திலே நாம் கேட்கும் பொழுதெல்லாம் குமாரனில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா மகிமைப்படும்படியாக அதை நமக்கு தந்தருள்வதாக யோவான் 14:13 அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் எதை கேட்டாலும், ஆண்டவரே உங்களுடைய நாமம் இதன் மூலமாக மகிமையடையத்தக்கதாக இந்த தேவையை நீங்கள் சந்திக்க போகின்ற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நன்றியோடு கூட வரலாம். அது மாத்திரமல்ல, கடந்த முறைகளிலே நாம் பார்த்தோம் எப்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாம் ஏன் வர வேண்டும் என்பதாக. இயேசு என்ற அந்த பெயரினுடைய, அந்த நாமத்தினுடைய பொருள் அவர் இரட்சகர் என்பதாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ரட்சிப்பார் என்றால் வெறுமனே ரட்சிப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை விடுவிப்பார் என்ற அர்த்தத்தோடையும் அதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையிலே அவர் நமக்கு சுகம் தருவார், நம்முடைய நோய்களிலிருந்து கூட நமக்கு விடுதலை உண்டு, நம்மை குணமாக்குவார் என்ற ஒரு அர்த்தமும் கூட உண்டு என்று சொல்லி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இயேசு என்கிற நாமத்திலே வருகிற பொழுதெல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோடு கூட நாம் அவரிடத்தில் வரலாம் அல்லவா? அதாவது நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளுக்காகவும் அவருடைய நாமத்திலே நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து கடந்த முறை ஆண்டவராகிய இயேசுனுடைய நாமம் இம்மானுவேல் என்பதாகும். ஆகவே இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஆகையினாலே நிச்சயமாக இம்மானுவேல் என்ற பெயரின் அந்த நாமத்தின் மூலமாக நாம் வருகின்ற பொழுது அவர் நம்மோடு இருக்கின்ற அந்த நிச்சயம் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு துணை செய்யாமல் போவாரா? நமக்கு உதவி செய்யாமல் போவாரா? அதாவது ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் நம்மோடு கூட இருப்பதன் மூலமாக நம்முடைய சகல தேவைகளையும் அவர் கவனித்துக் கொள்வார். அவருடைய துணை நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் உண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த நாமத்திலே வருகிற பொழுது நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதிலே ஆச்சரியப்படுவதற்கில்லை அல்லவா? ஆம், அதையும் கூட நாங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களை நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அதாவது மத்தேயுவிலே 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏசாயாவிலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 5 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே எல்லாமாக 7 பெயர்கள். 7 என்றால் எப்பொழுதுமே பூரணம் அல்லவா?
ஆகவேதான் அவருடைய நாமத்திலே நாம் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஏசாயா 9:6 முதலாவதாக நாம் பார்த்தோம் எப்படியாக அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பதாக. அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கின்றோமோ அத்தனை அதிசயங்களும் நடைபெறத்தக்கதாக அவருடைய நாமம் நமக்கு மேலான ஒரு நாமமாய் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் எதிர்பார்க்கின்ற வேளையிலே, அதாவது ஒரு அதிசயத்தை நாம் எதிர்பார்க்கின்ற வேளையிலே அவருடைய நாமத்தினாலே வருகின்றபடியால் அது நிச்சயமாக நமக்கு நடைபெறும் என்று நம்பிக்கையோடு கூட நாம் வரலாம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மீகா 7:15 ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பார்த்தோம். அதாவது அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக. அதிசயங்களை காண செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆகவே அவர் வாக்கு கொடுத்தபடியே நம்மை அதிசயத்தின் பாதையிலே நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. சரி, இன்று நாம் பார்க்க போகிற அந்த நாமம் 4வது நாமமாக நாம் பார்க்க போகின்றோம். இயேசு என்று பார்த்தோம், இம்மானுவேல் என்று பார்த்தோம், அதிசயமானவர் என்று பார்த்தோம். இப்பொழுது ஏசாயா 9:6 தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஆலோசனை கர்த்தா என்ற பெயரை குறித்து, அந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த நாமத்தை குறித்து என்ன மேன்மை என்று நாம் யோசிக்கின்ற வேளையிலே அங்கே அந்த பெயரிலேயே நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா? ஐயோ, எனக்கு ஏற்ற ஆலோசனை தர யாருமே இல்லையே, நான் எந்த காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்று எனக்கு யார் சரியான ஆலோசனையை சொல்லுவார் என்று சொல்லி ஒருவேளை அநேகர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றார். ஆகவே ஆலோசனை கர்த்தராகிய அவருடைய நாமத்திலே நாம் வருகிற பொழுது நமக்கு ஏற்ற ஆலோசனை கிடைக்கும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், வேதத்திலே அநேக இடங்களிலே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏசாயா 11:2 பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மீது ஆலோசனை அருளும் ஆவி இருந்ததாக அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆலோசனை அருளும் ஆவி. ஆகையினாலே தான் அவருடைய நாமத்திலே நாம் வருகிற பொழுது அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், நீதிமொழிகளிலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 11:14 ஏற்ற ஆலோசனை நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் விழுந்து போவோம் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? ஏற்ற ஆலோசனை நமக்கு கிடைக்காவிட்டால் எந்த வழியிலே போவது, எப்படியாக முன்னேறுவதென்று நாம் அறியாதவர்களாக நாம் விழுந்து போக வாய்ப்பு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழிகள் 15:22 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அவருடைய ஏற்ற ஆலோசனை நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் சித்தி பெற மாட்டோம். இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் நமக்கு தோல்விதான் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற ஆலோசனை இல்லாவிட்டால் நாம் தோற்று போய் விடுவோம், சித்தி பெற மாட்டோம். ஆகவே பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். நீ என்னுடைய நாமத்தினாலே நீ நிச்சயமாக வருகின்ற பொழுது உனக்கு ஆலோசனை உண்டு என்பதாக ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், சில நேரங்களில் நமக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை வரும் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இராது. அதாவது துன்மார்க்கர் என்ற உடனே நாம் கெட்டவர்கள் என்ற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிச்சயமாக துன்மார்க்கம் என்று சொல்லுகிற வேளையிலே பிழையான வழிகளிலே போகிறவர்கள் கூட நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்ல முடியாது. அவருடைய ஆலோசனை தவறானதாகத்தான் காணப்படும். ஆகவேதான் சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நடக்கக்கூடாது என்பதாக. ஆகினாலே பாருங்கள், ஆண்டவர் சங்கீதம் 32:8 நமக்கு சொல்லியிருக்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பு சகோதர சகோதரிகளை, இதைவிட ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவையா? ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.